ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர. குல தெய்வம் என்பது சாதாரண கோவில் தெய்வம் அல்ல. அது உங்கள் குடும்பத்துடன் கர்மத்துடன் நேரடியாக இணைந்துள்ள ஆதி குரு சக்தி. பலர் இதை சாதாரணமாக எடுத்துக்கொள்வதால் வாழ்க்கையில் தடைகள் அதிகரிக்கின்றது. இது உங்கள் கர்ம பாதுகாவலர். உங்கள் குடும்பத்தின் பல தலைமுறைகள் செய்த நன்மை தீமை கர்மாக்களை சமநிலைப்படுத்தும் சக்தி. குடும்ப தெய்வம் திருப்தியாக இருந்தால் தடை குறையும், முன்னேற்றம் வேகமாகும். குல தெய்வத்தை மறந்தால் என்னாகும்? வேலை தடை, திருமண தடை, பண நஷ்டம், வழக்கு பிரச்சனை, காரணமே தெரியாமல் குடும்பத்தில் சண்டை. இது பல சமயம் பித்ருதோஷம், குலதெய்வ கோபம் இணைந்த விளைவு. எல்லோருக்கும் ஒரே குலதெய்வம் இருக்காது. தந்தை வழி, சில சமயம் அம்மா வழி சக்தியும் சேர்ந்து இருக்கும். தவறான தெய்வத்தை வழிபட்டால் பலன் குறையும். குல தெய்வம் அழைக்காமல் போனால் தர்மம் கிடையாது. பலர் சொல்வார்கள், யாரும் சொல்லாத ரகசியம். கனவில் வருவது ஒரு அழைப்பு. அம்மன், கருப்பு, காளி, முருகன் போன்ற உருவங்களில் வரலாம். அதுவே என்னை நினைவுபடுத்து என்று சிக்னல். குடும்பத்தில் ஒருவருக்கு மட்டும் கஷ்டம் வருவது அந்த நபர் குல தெய்வ வழிபாட்டை புறக்கணித்திருக்கலாம், அல்லது அவர் மூலம் குடும்ப கர்மம் தீர்க்கப்படுகிறது. சிலருக்கு கோவில் போனால் உடல் சோர்வு. அது சாதாரணம் அல்ல. அந்த தெய்வ சக்தி கர்ம சுத்தகரிப்பு செய்கிறது. குல தெய்வம் வைஸ் இஷ்ட தெய்வம். இஷ்ட தெய்வம் நீங்கள் தேர்ந்தெடுப்பது. குல தெய்வம் உங்களை தேர்ந்தெடுக்கும் சக்தி. சக்தி வாய்ந்த பரிகாரங்கள். ஆண்டுக்கு குறைந்தது ஒரு முறை தரிசனம். உங்கள் சொந்த குலதெய்வ கோவிலுக்கு போக வேண்டும். முடியாவிட்டால் அருகில் உள்ள அதே தெய்வ வடிவத்தில் வழிபாடு செய்ய வேண்டும். குடும்பமாக சென்று வழிபாடு செய்ய வேண்டும். தனியாக போவதும் சரி. ஆனால் குடும்பமாக சென்றால் கர்மம் வேகமாக நீங்கும். படையல், பொங்கல், சாதம், தேங்காய், சில இடங்களில் ஆடு, கோழி பழமைய வழக்கம். அமாவாசை பரிகாரம். முன்னோர்களுக்கும் குல தெய்வத்திற்கும் இணைப்பு செய்ய வேண்டியது தீபம் ஏற்றுதல், தண்ணீர் தர்ப்பணம். வார தீபம், பரிகார தீபம் செவ்வாய் அல்லது வெள்ளி. 3 வாரம் தொடர்ந்து தீபம் ஏற்றவும் திருமண தடை, பணத்தடை நீங்கும். அன்னதானம், உயிர்களுக்கு உணவு. காகம், நாய், பசு. இது நேரடி குலதெய்வ திருப்தி தரும். முக்கிய எச்சரிக்கை: குல தெய்வம் தெரியாமல் வழிபடாமல் இருப்பது மிக பெரிய தவறு. தெரிந்தும் புறக்கணித்தால் வாழ்க்கையில் முடியாமல் போகும் நிலை உருவாகும். எளிய தினசரி மந்திரம்: எங்கள் குலதெய்வமே, எங்களை காப்பாற்றி வழி நடத்தும் அருள் தாருங்கள். குல தெய்வம் கண்டுபிடிக்க முழுமையான வழிகாட்டி. குல தெய்வம் கண்டுபிடிப்பது சாதாரண விஷயம் இல்லை. இது குடும்ப வரலாறு, கர்ம இணைப்பு. சரியான முறையில் தேடினால் கண்டுபிடிக்கலாம். முதலில் தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கிய விஷயம்: குல தெய்வம் பெரும்பாலும் தந்தை வழிதான் வரும். தாத்தா, பெரிய தாத்தா வழி. உங்கள் குடும்ப மூல ஊர் முக்கியம். கண்டுபிடிக்கும் சரியான வழிகள்: பெரியவர்கள் மூலம் கேட்க வேண்டியவர்கள் தாத்தா, பாட்டி, பெரியப்பா, சித்தப்பா. கிராமத்து மூத்தவர்கள் கேட்க வேண்டிய கேள்விகள்: நம்ம குடும்பம் எந்த கோவிலுக்கு பொங்கல் வைப்பாங்க? நம்ம ஊரில் நம்ம தெய்வம் யார்? திருமணத்திற்கு முன்னாடி எந்த கோவில் போவாங்க? இங்கே தான் 80% பதில் கிடைக்கும். மூலவூர், நேட்டிவ் பிளேஸ். உங்கள் அப்பா சொந்த ஊர். அந்த ஊரில் அம்மன் கோவில், கருப்புசாமி, முனீஸ்வரன் கோவில். பெரும்பாலும் இதுவே குலதெய்வம் இருக்குமிடம். பழைய சான்றுகள், பழைய புகைப்படங்கள், அழைப்பிதழ்கள், வீட்டில் இருக்கும் பூஜை பொருட்கள், குறிப்புகள் கிடைக்கும். ஒரே தெய்வம் மீண்டும் மீண்டும் கனவில் வருகிறதா? பாம்பு, காளி, கருப்பு, முருகன் போன்ற சின்னங்கள். இது குலதெய்வ சிக்னல் ஆகும். ஜோதிடம் மூலம் ஜாதகத்தில் 9ஆம் பாவம்
5ஆம் பாவம். இதை வைத்து சிலர் துல்லியமாக சொல்வார்கள். குல தெய்வம் தெரியாதவர்களுக்கு பல தெய்வங்களை வழிபடுவது நல்லது. ஆனால் குல தெய்வத்தை புறக்கணித்தால் முழு பலன் வராது. குல தெய்வம் தெரியாதவர்களுக்கு இடைக்கால பரிகாரம். சக்தி வாய்ந்த எளிய பரிகாரம். அமாவாசை நாள் ஒரு தீபம் ஏற்றுங்கள். மனதில் சொல்லுங்கள், எங்கள் குலதெய்வமே எங்களை வழிநடத்துங்கள். வாரத்தில் ஒரு நாள் அருகிலுள்ள அம்மன் கோவில் அல்லது கருப்புசாமி முனீஸ்வரன் இங்கே ஒரு தீபம் ஏற்றுங்கள். அன்னதானம், காகம், நாய், ஏழைகள். இது குலதெய்வ திருப்தி தரும். குலதெய்வம் கண்டுபிடித்தவுடன் வாழ்க்கையில் திடீர் மாற்றம் வரும். திருமண தடை, பணத்தடை விரைவாக நீங்கும். மன அமைதி அதிகரிக்கும். ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர.